إلا الله. على رسوله الكريم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாமெல்லாம் முஃமின்கள். நம்முடைய வாழ்வின் நோக்கம், லட்சியம் எல்லாம் ஈருலக வெற்றியாக அமைந்திருக்க வேண்டும். குறிப்பாக இந்த உலகத்தில் நாம் செய்கிற அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் பெறக்கூடிய ஒரு அமலாக இருக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் அதனுடைய முக்கியமான நோக்கமாக இதன் மூலியமாக அல்லாஹ்வின் பொருத்தத்தை எப்படி பெறுவது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி பெறுவது என்பதுதான் யோசிக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு கம்பெனியில் ஒரு வேலை செய்கிறார், அல்லது ஒரு கடையில் ஏதோ ஒரு இடத்தில் வேலை செய்கிறார் என்றால், அவருடைய நோக்கம் தான் வேலையினுடைய நோக்கமாக இருந்தாலும் சம்பாத்தியத்தின் நோக்கமாக இருந்தாலும் அந்த கடையினுடைய தனக்கு மேலே உள்ள அதிகாரியினுடைய கவனத்தை ஈர்ப்பதாக தான் இருக்க வேண்டும். நாம் செய்கிற வேலை நமக்கு மேலே உள்ள அந்த அதிகாரிக்கு பிடித்திருக்க வேண்டும். மேனேஜருக்கோ ஓனருக்கோ பிடிச்சி நமக்கு அடுத்த போஸ்ட்டு போடணும் அப்படின்ற ஒரு நோக்கமாக தான் இருக்கணும். எந்த ஒரு அரசு வேலையாக இருந்தாலும் சரி, நமக்கு மேலுள்ள அதிகாரிகளுடைய அந்த பொருத்தத்தை இவன் எதிர்பார்க்கிறான். அப்படி இருந்தால்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போ சாதாரண ஒரு வேலையாகவே இப்படி இருக்கிற பொழுது ஒரு முஸ்லீமுடைய நோக்கம் அமல்கள் மட்டும் இல்லாது இது மூலியமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். மறுமையில் ஒரு சில சாரார்கள் அல்லாஹ்வை பார்த்த அந்த சந்தோஷத்தில் சொர்க்கத்துக்கு போக சொல்வார்கள். இல்லை அல்லாஹ், உன்னை பார்த்த சந்தோஷத்துக்கு சொர்க்கமே தேவையில்லை இருப்பார்கள். இப்போ நம்முடைய இந்த நிலைமையை பார்த்து மலக்குமார்களிடத்தில் உத்தரவு போட்டு சொர்க்கத்தை இழுத்து கொண்டு வரப்பட்டு இவரை கஷ்டப்பட்டு சொர்க்கத்து தள்ளப்படுமா. இப்போ இவருடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய நோக்கமாக தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கு சொர்க்கமோ அல்லது நரகத்தை விட்டு பாதுகாப்போ, கபருடைய வேதனையோ அதை விட்டு பாதுகாப்போ, இதுவெல்லாம் ஒரு குணம் இருந்தாலும் கூட நான் செய்கிற இந்த இபாதத் ரீதியாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும். அவன் நம்ம பொருந்திக்கிட்டான் அப்படின்னா அதனுடைய அந்தஸ்து சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனையும் நான் அல்லாஹ்வுக்கு பொறுத்த மாதிரி வாழலாம். உதாரணமாக ஒரு மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மனைவிக்கு ஊட்டி விடக்கூடிய கவலம் கூட நன்மைன்னா, மனைவிக்கு ஊட்டி விடுகிற அந்த ஒரு ரூபாய் சோறு இருக்குது பார்த்தீங்களா, அது கூட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தினாடி ஊட்டி பாருங்க கவலம்னா. ஏன், ஒரு மனைவியிடத்தில் நீங்கள் உடலுறவு கொண்டாலும் கூட நன்மை இருக்குதுன்னா, உங்கள் மனைவியிடத்தில் உடலுறவு கொண்டாலும் கூட நன்மை இருக்கிறது. உங்கள் மனைவியிடத்தில் ஆபாச பேச்சுக்களை, அதாவது உடலுறவை தூண்டக்கூடிய காரியத்தை பேசினால் அதுவும் நன்மை இருக்கிறது என்றார்கள். உங்களுடைய மனைவியிடத்தில் பிள்ளை பெறுகிறோம் என்றால் அது அல்லாஹ்வுடைய இந்த குழந்தை ரீதியாக உன்னுடைய மார்க்கத்துக்காக நான் இந்த குழந்தையை நான் என்ன செய்கிறேன், அர்ப்பணிப்பேன். இந்த குழந்தையை வைத்து என்னை உன்னுடைய மார்க்கத்துக்காக வேண்டி இந்த பிள்ளை வச்சு குர்ஆன் மரணம் செய்ய வைப்பேன், ஆலிமாக்கி வைப்பேன், ஒரு மார்க்கத்திற்கு ஏதாச்சும் ஒரு வகையில் நான் பிரயோஜனமாக்கி வைப்பேன். குழந்தை பெற்று பாருங்கள், அந்த உடலுறவு கொடுக்குற ஒவ்வொரு நாளைக்கும் நிலைமை இருக்குது நாங்கள் சொல்லலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கை, ஒரு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா தண்ணி நமக்காண்டி தான் குடிக்கிறோம். அதுவே பிஸ்மில்லா சொல்லி குடிச்சு பாருங்கள், அதில் அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கிடைச்சிடும். சாப்பாடு சாப்பிடுகிறோம், அந்த சாப்பாடை பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும். நீயத் என்னவாக இருக்கணும், எல்லாம் இந்த உணவின் மூலியமாக இந்த தண்ணீரின் மூலியமாக உனக்காக வேண்டி நான் இபாதத் செய்கிறேன், அதுக்காண்டி தான் இதை சாப்பிட்றேன். இந்த சாப்பாடு என்னுடைய சத்துக்காண்டி அல்ல, இது மூலியமா எனக்கு வரக்கூடிய இந்த சத்தை வச்சு நான் உன்னுடைய பாதையில் இபாதத் செய்யறதுக்காண்டி தான், உன்னை வணங்குவதற்கு தான் சாப்பிட்றேன்னு சொல்லி நாம் சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் அசல் தொழுகைக்கு வர விடுறது இல்லையே. பிறநாள் தொழுகைக்கு நம்ம வந்துடுறோம், அன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ட சாப்பாடில் அசருக்கு வர முடியல, ஏன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கிடுறோம். இப்போ நம்ம நோக்கம் என்னமாக இருக்கணும், சாப்பாடே எதுக்கு நோக்கமாக இருக்கணும்,
இது மூலியமா உன்னை நீ வணங்குவதற்கு சக்திக்காண்டி சாப்பிட்றேன்னு நோக்கமாக தான் நமக்கு இருக்கணும். சம்பாதிக்கணும். எதுக்காக சம்பாதிக்கணும்? எல்லாம் இது மூலியமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், உன்னுடைய வழியிலே செலவு செய்யணும் அப்படின்ற நோக்கம் அல்லாஹ்வுடைய அந்த நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலையும் மிக அற்புதமான வாழ்க்கை எல்லாம் கொடுப்பான். மவுத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் நல்ல ஒரு மவுத்தை கொடுப்பான். அதே மாதிரி கபூர்லையும் நல்ல ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பான். மறுமையிலும் நல்ல பிரயோஜனம் வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ அல்லாஹ்வை நெருங்குறோம். எப்போ எப்படி நெருங்கணும்னு தெரியாமல் நெருங்குறோம். அல்லாஹ்வை நமக்கு 4 விதமாக குர்ஆன் ஆயத்திலே கூறுகிறான். முதல் விஷயமாக சொல்லுகிற பொழுது ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அதாவது நீங்கள் சம்பாதிக்க சென்றால் ரிஸ்க்கு தேடி போகணும் அப்படின்னா நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ரிஸ்க்கு தேடி போகிறோம் அப்படின்னா நடந்து போகணும். அடுத்ததான் சொல்லுகிற பொழுது ஃபஸ்அு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஹ், ஜும்மா தொழுகையை பற்றி வரப்ப ஜும்மாவுக்காண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் ஃபஸ்அு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் பால் வேகமாக விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மூணாவது அல்லாஹ் சொல்லுகிறப்ப வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிட்ட பாவ மன்னிப்பு தேர்றதா இருந்தால் சாரிஉ, ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டு முந்திக்கொண்டு அல்லாண்ட பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு அல்லாஹ். நாலாவதாக சொல்கிறப்ப ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் நெருங்க ஆசைப்பட்டால் விரண்டு ஓடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ வேகம் எப்படியெல்லாம் போகணும்? ரிஸ்க்கு வேணுமா? பொறுமையாக போ, உனக்குள்ள ரிஸ்க்கு எங்கே போகுது? நிதானமாக போகும். ஆனால் அதுக்கு நமக்கு என்ன செய்யணும்? ரிஸ்க்கு வேணும்னா தான் பேய் மாதிரி ஓடுறோம். சுபூ தொழிலுக்கு இருப்பூட்டா இருப்ப ஆள் இல்லை. அதுவே கடைக்கு பாருங்க, இன்னைக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு வேலை இல்லை அப்படின்னா தான் தொழுகைக்கே வரோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் வரதா இருந்தால் வேகமாக வாருங்கள். ரிஸ்க்கு தேடி போகிறதா இருந்தால் உங்களுடைய நேரத்துக்கு நீங்கள் நிதானமாக போங்க. அதுக்கு முயற்சி செய்யாமல் இருக்க சொல்லலை, அதுக்குன்னு உள்ள வேகம் கம்மி தான். ஏன்னா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்கு கொடுக்குறான். அப்போ நம்ம நேர் மாற்றாமல் வழங்கி வச்சுருக்கிறோம். அல்லாஹ்வின் பக்கம் போகிறதா இருந்தால் கொஞ்சம் வேகமாக போங்க. ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லியாச்சு, அப்பயே போயிடணும். நம்ம பையன் எப்போ ஜும்மா பயன் முடியும் டைம் இங்கேயே கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம். 1:30க்கு தான், 1:25க்கு தான் முடியும், இப்போ போனால் போதும் அப்படின்னு நிற்கிறோம். அப்போ இதனால தான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கல. அல்லாஹ் என்ன சொல்ற? ரிஸ்க்குக்கு பொறுமையாக போ. அதுவே அல்லாஹ்வின் பக்கம் தொழுகுவதற்கு கொஞ்சம் வேகமாக போ. பாவம் செஞ்சுட்டியா எப்படி போட்டி போட்டு கொண்டு ஓடுறப்ப வேகமாக ஓடுவோம், அதே மாதிரி மிக சீக்கிரமாக அல்லாஹ்ட்ட உடனே மன்னிப்பு தேடு. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வே உனக்கு வேணுமா மிக வேகமாக ஃபஃபிர்ரு, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க பொழுது விரண்டு ஓடுங்கள் என்றால் ஒரு மனுஷருக்கு பின்னாடி சிங்கம் துரத்துதுன்னா எப்படி ஓடுவோம், அந்த மாதிரி அல்லாஹ் வேணும்னா அவ்வளோ வேகமாக செயல்படுங்க என்று நல்லா சொல்லுகிறான். இப்போ நம்ம அப்படியே வாழ்க்கையில் ரிஸ்க்குன்னா மட்டும்தான் பேயாக ஓடுறோம். மற்ற அல்லாஹ்வுடைய பாதையை தொழுகைக்கு வாங்க, நான் இன்ஷா அல்லாஹ் வரேன், நீங்கள் முன்னாடி போங்க பின்னாடி வரேன். அவர் வரத்துக்குள்ளே மூத்தா போயிட்டாருன்னா அந்த தொழுகை எல்லாம் போச்சா இல்லைங்களா, அந்த தொழுகை ஒரு கலாவை போச்சா இல்லைங்களா. இப்போ நல்ல காரியங்களை பின்படுத்தக்கூடாது. ஒரு கபிஸ்தானை எழுதி போட்டதா அன்றைக்கி ஒரு பதிவு ஒன்று பார்த்தோம். அவர் தொழுகை இல்லாமல் இருந்தார், அதாவது தொழுகை எடுக்காமல் இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் போய் நசீகத் செய்கிறார், நீங்கள் தொழுகைக்கு வரலாமே அப்படின்னு ஒரு வழியாக மனசை திருந்தி இன்ஷா அல்லாஹ் அவர் இஷாவோட நேரத்தில் சொல்கிறார். அவர் என்ன நியத்து வச்சுருக்கிறாரு? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஃபஜ்ர்லேருந்து நான் தொழுகைக்கு கண்டிப்பாக வந்துடுறேங்கிறார். நைட்டு மூத்தாயிட்டார். ஃபஜ்ர்லேருந்து வரலாம் அப்படின்னு நியத்து வச்சுருக்கிறாரு, நைட்டு மூத்தாயிட்டார். அப்போ அவருடைய மனக்குமுறலாக அதில் எழுதப்பட்டிருக்கு, நான் நைட்டு ஒரு நியத்து வச்சுருந்தேன், ஃபஜ்ர்லேருந்து தொழுகலாம் நியத்து வச்சுருந்தேன், ஆனால் நான் மௌத்தா போயிட்டேன் அப்படின்னு. அப்போ மௌத்துங்கிறது யாருக்கு எப்போ வருதுன்னு தெரியாது. திருந்துறதுக்கு எல்லாம் வாய்ப்பெல்லாம் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறான். அவன் நீங்கள் நாடுற மாதிரி கொடுக்க மாட்டான், நீங்கள் நாடுற மாதிரி கொடுக்க மாட்டான். நான் வரக்கூடிய அந்த ஜும்மாவிலேருந்து கரெக்டாக தொழுக ஆரம்பிச்சிடணும் இப்படின்னு நாம் ஒரு டைம் வைக்க, அது எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டான். அவன் எந்த நேரம் வந்ததுக்கான அந்த நேரத்துக்கு நம்ம தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். அது ஒரு செகண்ட் மிந்தாது பிந்தாது. அப்போ அவர் என்ன செஞ்சுருக்கணும்? இஷாவுக்கு மனசு திருந்தினாரா உடனே ஒழுங்கு செஞ்சுட்டு போய் இஷாவை தொழுதுட்டு அல்லாட்ட பாவம் நிறுத்தி, அல்லா இத்தனை நான் தெரியாமல் தொழுகி விட்டுட்டு அல்லா தௌபா செஞ்சுருந்தாருன்னா அந்த மௌத்து வரைக்கும் சொர்க்கத்துக்கு மூத்த அமைச்சிச்சு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா எதுக்கு எப்போ எப்படி முந்தினு தெரியாமல் போயிட்டு இருக்கோம். அல்லாஹ் விடருங்கிறதுக்கு எப்படி போகணும்,
எதன் பக்கம் போனால் அல்லாஹ் நெருங்கலான்னு தெரியாமல் நம்ம போயிட்டுருக்குறோம். எதை வச்சு நெருங்குனா அல்லாஹும் நாம் நெருங்கணும். உதாரணம் ஒரு கோர்ட்டுக்கே போகிறோம் அப்படின்னா நாம் டைரெக்டாக போகிறதுக்கும் ஒரு வக்கீல் மூலையை போகிறதுக்கு வித்தியாசம். அதே மாதிரி தான் அல்லாஹ்ட்ட நெருங்குறோன்னா நெருங்கிறதுக்கு சில வழிமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் சொல்லித்தராங்க. இபாதத் தெரியாதீங்க, மகஃபிரத் தெரியாத நெருங்குன்னு சொல்லித்தராங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றோம் அப்படின்னா தான் இருவலத்தை சிறப்பாக வாழ முடியும். எனவே அல்லாஹ் பக்கம் நாம் அதிகமாக நெருக்கத்தை பெற்று நாளை சொர்க்கம் செல்லுகிற பொழுது அல்லாஹை பார்த்த சந்தோஷத்தில் சொர்க்கத்தை மறக்கக்கூடிய அடியாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين.